ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா, அந்த போபா டீ அப்படின்னு சொல்லி ஓவராக ஹைப் ஏற்றிட்டுருக்காங்க இல்லையா. நம்ம சேனலில் கூட எவ்வளவோ வீடியோஸ் போட்டிருப்போம். ஆனால் இந்த ஒரு ஷார்ட் மட்டும் பார்த்திங்கன்னா 8 lakhs மேலே வியூஸ் போயிருக்கு, 5000 லைக்ஸ் வந்திருக்கு, கமெண்ட்ஸ் வந்திருக்கு, ஏகப்பட்ட ஷேர்ஸ் வந்திருக்கு. இந்த ஒரு ஷார்ட் மட்டும்தான் 1 மந்த்தாகவே பார்த்திங்கன்னா என்னுடைய வியூஸ்லேயே டாப்பில் இருக்குது. அப்படி என்ன தான் இந்த பபுள் டீயில் இருக்குது அப்படின்றத நம்ம இன்றைக்கி இந்த வீடியோலேயே பார்த்துடலாம். ஏன்னா இன்றைக்கி நம்ம அந்த பபுள் டீ தான் பண்ண போகிறோம். அதுக்கு நான் அந்த போபா ஒரு பிக் சைஸ்லேயே வாங்கியிருக்கேன், அதில் இருக்க மாதிரியே. ஸோ இப்போ நம்ம அதை ஃபஸ்ட்டு ஒரு தண்ணியில் தண்ணி நல்லா கொதிக்கும் போது அதை போட்டு வேக வச்சிடணும் அப்படி சொன்னாங்க. ஸோ நம்ம தண்ணி சூடு போட்டுக்கலாம் ஃபஸ்ட்டு. ஓகே, தண்ணி நல்லா கொதிச்சிருச்சு. இந்த ஸ்டேஜில் நம்ம அதை கொட்டிடலாம். கொட்டிட்டு இதை லைட்டாக ஒரு கரண்டி வச்சு இப்படி லைட்டாக அது அடியில் இருக்கிறதுல கொஞ்சம் தட்டி விட்டுருங்க. ஏன்னா இது அடியிலே ஒட்டிடுச்சுன்னா அப்புறம் பிடிச்சிரும். ஸோ அதனால் அது அப்படியே கொதிக்கிற தண்ணியில் போட்டோன்னு கொஞ்ச நேரத்துலேயே அது மேலே வந்துடணும். அப்படி வரலன்னா நீங்கள் லைட்டாக கரண்டியை வச்சு தள்ளி விட்டுக்கோங்க. இது நான் 3 டைப்பில் பண்ணலான் இருக்கேன், 3 ஃப்ளேவரில். ஒன்று பிளாக் ஐஸ் டீ, நார்மலாக நம்ம பண்ணுவோம் இல்லையா, டீ பண்ணுவோம் இல்லையா, அதே தான் நம்ம ஐஸ் போட்டு இந்த போபா ஐஸ் டீ ஒன்று பண்ண போகிறோம். அப்புறம் ரெண்டாவது மேங்கோ ஃப்ளேவரில் ஒன்று பண்ண போகிறேன், மேங்கோ மில்க் ஷேக் மாதிரி போபாவில். அடுத்து மூணாவது ராஸ்பெரியை வச்சு ஒன்று பண்ண போகிறேன். ஓகேங்களா. ஸோ அந்த 3 ஃப்ளேவருக்காக நான் 3 போட்டிருக்கேன். இது கொஞ்சம் எக்ஸ்ட்ரானா கூட ப்ராப்ளம் இல்லை. இது நம்ம வேறு ஏதாவது பாயாசம் அப்படி இல்லை, இதை ஆக்சுவலி ஸ்டோர் பண்ணி கூட யூஸ் பண்ணிக்கலாம், இது ப்ராப்ளமே கிடையாது. நான் இப்போதைக்கு இதில் போட்டிருக்கேன். இது சப்போஸ் ஜாஸ்தி ஆகிடுச்சுன்னா நம்ம கொஞ்சம் எடுத்து வச்சிடலாம். இது 20லேருந்து 25 நிமிஷம் ஆகும் வேகிறதுக்கு. அப்படி வெந்துடுச்சுன்னா நம்ம என்ன பண்ணணும்னா அப்படியே மூடி வச்சுடுங்க. அப்புறம் ஒரு 10-15 நிமிஷம் கழித்து எடுத்து நம்ம அடுத்த ப்ராசஸ் பண்ணலாம். இப்போ இது ரெடி ஆகிடுச்சு. 25 நிமிஷம் கழித்து ஸ்டவ் ஆஃப் பண்ணி ஒரு 15 நிமிஷம் கழித்து தான் இப்போ நான் இதை எடுத்திருக்கேன். ஸோ இந்த ஸ்டேஜில் நம்ம என்ன பண்ணலான்னா, நான் ஒரு 3 ஸ்பூன் அளவுக்கு வெல்லம் அதை நான் கரைச்சி எடுத்திருக்கேன். ஸோ இப்போ அந்த வெல்லத்தை நம்ம இதில் ஊற்றிடலாம். இது ஒரு 1/2 an hour இப்படியே ஊறணும். ஓகேங்களா. ஸோ இப்போ இது ஒரு 1/2 an hour அப்படியே நம்ம இதை அப்படியே செட் பண்ணிடலாம். இந்த கேப்பில் நம்ம 3 ஃப்ளேவர் பண்ணுறோம் இல்லையா, ஸோ அதுக்கு தேவையான அந்த எசன்ஸ், அந்த ஃப்ளேவர்ஸ் எல்லாம் நம்ம ரெடி பண்ணிடலாம். முன்னாடியே சொன்ன மாதிரி மேங்கோ அப்புறம் ராஸ்பெரி, இந்த 2 ஃப்ளேவர் நம்ம அடிஷ்னலாக பண்ணுறோம். நார்மலாக அந்த பபுள் டீ பண்ணுறோம், அதுக்கு நார்மல் டீ டிகாஷன் எடுத்தாலே போதும். ஸோ நம்ம ஃபஸ்ட்டு மேங்கோ இது ரெடி பண்ணிக்கலாம். நான் மேங்கோ இதுமாரி பீசஸ் போட்டிருக்கேன். பீசஸ் போட்டு நம்ம இது மிக்சியில் அரைச்சி எடுத்துக்கலாம். இது கொஞ்சம் பல்ப்பாக வந்தாலும் ஓகே. இது என்னென்னா, நான் கொஞ்சோண்டு இதோட மில்க் ஆட் பண்ணி எடுக்கிறேன். இது ஒரு மில்க் ஷேக் மாதிரி. ஸோ இது அந்த மில்க் ஷேக்கோட அந்த ஃப்ளேவர் அப்படியே அந்த பபுள் டீயை வச்சு சாப்பிட்றதுக்கு சூப்பராக இருக்கும். ஸோ அதனால் இதை நம்ம அரைச்சி எடுத்துக்கலாம். இந்த பாருங்கள், நான் இந்த மாதிரி லைட்டாக கொஞ்சோண்டு பால் ஊற்றி இந்த மாதிரி அரைச்சி எடுத்துக்கிட்டேன். இப்போ அடுத்து ராஸ்பெரியும் அதே மாதிரி அரைச்சி எடுத்துப்போம். இப்போ அந்த பபுள் டீ நம்ம வெல்லம் போட்டு ஊற வச்சுருக்கோம் இல்லையா. ஆக்சுவலி வெல்லத்துக்கு பதிலாக தேன் கூட போட்டு அந்த மாதிரி ஊற வைக்கலாம் ஒரு 1/2 an hour. ஸோ இப்போ ராஸ்பெரி அரைச்சி எடுத்துக்கலாம். ஓகே, ரோஸ் மில்க் மாதிரி ரெடி ஆகிடுச்சா. இதையும் லைட்டாக கொஞ்சோண்டு பால் ஊற்றி தான் அரைச்சி எடுத்துருக்கேன். ஓகே, இப்போ நம்ம ஃபஸ்ட் லேயர் ரெடி பண்ணிடலாம். 3 பாட்டில் எடுத்துருக்கேன் நம்ம 3 ஃப்ளேவருக்காக. சென்டராக இருக்கிறதுல நம்ம அந்த ஐஸ் டீ பண்ணிடலாம். இந்த சைடில் இருக்க பவுலில் ஒன்று மேங்கோ பண்ணிடலாம், இன்னொன்று ராஸ்பெரி பண்ணிடலாம். கரெக்டாக வந்திருக்கு. இந்த போபோன்றது இது ஒன்றும் இல்லைங்க. இது என்ன தெரியுமா, இது எல்லாருமே இது பார்க்குறதுக்கு அழகாக இருக்குது, இது என்னவா இருக்கும் அப்படின்னு எனக்கு இது தெரியாது. எனக்கே இப்போ தான் இது தெரிஞ்சுது. இது மரவள்ளி கிழங்கு இருக்குது பார்த்தீங்களா, அந்த மரவள்ளி கிழங்கை பவுட்ராக்கி அந்த பவுடர்லேருந்து உருண்டை பிடிச்சி அதை லைட்டாக கொஞ்சம் தண்ணி தெளித்து அதை உருண்டை பிடிச்சி இப்படி ரவுண்டாக வச்சுருக்காங்க. இது மரவள்ளி கிழங்கு பவுடரில் செய்கிற இது தான். இது ஒரு ஜவ்வரிசி மாதிரி தான், ஜவ்வரிசி தான், அதே கொஞ்சம் பிக் சைஸில் இருக்குது, அவ்வளோதான். இதுதான் போபா டீன்னு சொல்கிறாங்க.
ஸோ இது மரவள்ளிக்கிழங்கு நம்ம டைரெக்டாகவே வேக வச்சு சாப்பிட்டுடலாம். அது இப்படி பவுட்ராக்கி அது வந்து சுட தண்ணியிலேருந்து இப்படி எடுத்து அது பிசைஞ்சு அதை குட்டி குட்டி உருண்டையாக உருட்டி அது இந்த மாதிரி ஒரு டீயில் போட்டு சாப்பிட்டு, இது யார் இதை கண்டுபிடிச்சாங்கன்னே தெரியல. நான் இவ்வளோ நாளாக மரவள்ளிக்கிழங்கு அப்படியே நார்மலாக வேக வச்சு தான் சாப்பிட்டுருக்கேன். எனக்கே ஷாக்கிங். இது வந்து என்னவா இருக்கும்னு எனக்கே பயங்கர க்யூரியாசிட்டியாக இருந்தது. அப்புறம் பார்த்தீங்கன்னா இது வந்து மரவள்ளிக்கிழங்கு பவுடரில் தான் செய்கிறாங்க அப்படின்னு தெரிஞ்சோன்னு, ஓ அப்படியா, சரி ஓகே அப்போ நம்ம ட்ரை பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் இந்த வீடியோ பண்ணேன். இப்போ நான் வந்து பால் ஆல்ரெடி நான் காய்ச்சி வச்சுருக்கேன். செகண்ட் லேயர் ஊற்றிக்கலாம். இருங்க, நான் ஐஸ் போடுறதுக்கு மறந்துட்டேன். ஆக்சுவலி 2வது லேயர் ஊற்றுறதுக்கு முன்னாடி நம்ம ஐஸ் க்யூப்ஸ் போடணும். ஸோ இந்த பால் ஊற்றுறதுக்கு முன்னாடி நம்ம வந்து கொஞ்சோண்டு ஐஸ் க்யூப்ஸ் போட்டு அதுக்கப்புறம் தான் பால் ஊற்றணும். அப்போ தான் அது கரெக்டாக அந்த லேயரில் உட்காரும். நம்ம இதில் ஆல்ரெடி பால் ஊற்றி வச்சுருக்கோம். ஸோ அதில் கொஞ்சோண்டு ஐஸ் க்யூப்ஸ் போட்டுட்டு இதுலேயும் மேலே அப்படியே போட்டுக்கலாம். ஓகே, இப்போ நம்ம ஊற்றிடலாம். நான் ஐஸ்லாம் போட்டு ட்ரிங்க் குடித்து கிட்டத்தட்ட வருஷ கணக்கில் ஆகுதுங்க. நார்மலாக ஐஸ் யூஸ் பண்ண மாட்டேன். ஸோ இது வருஷ கணக்கில் ஆகுது. இப்போ இந்த வீடியோக்காக தான் நான் ஐஸ் க்யூப்ஸே யூஸ் பண்ணேன். இது வந்து நான் டீ காஷன். டீ காஷனை நம்ம சென்டராக ஊற்றிக்கலாம். அந்த பாருங்க, இப்போ அப்படியே அந்த லுக் வந்துடுச்சா. இது வந்து ராஸ்பெரி, அப்படியே பிங்க் கலரில் ரோஸ் மில்க் மாதிரி வந்துடுச்சு. இப்போ அடுத்து நம்ம மேங்கோ. மேங்கோ வந்து ரொம்ப திக்காக இருக்கிறதுனால இது டக்குன்னு மிக்ஸ் ஆகாது. இது நம்ம மிக்ஸ் பண்ணும் போது தான் அது மிக்ஸ் ஆகும். ஓகே, இப்போ 3 ஃப்ளேவர்லேயும் போபோ டீ ரெடி ஆகிடுச்சு. சாரி, சென்டருக்கு மட்டும்தான் போபோ டீ. இது ரெண்டுமே மில்க் ஷேக். இது போபோ மில்க் ஷேக். இப்போ அந்த மேங்கோ ஃப்ளேவரில் நான் வந்து லாஸ்ட் டைம் நம்ம பலாப்பழ குல்ஃபி பண்ணோம் இல்லையா, அதை ஒரு டெக்கரேஷனுக்காக வச்சுருக்கேன். இங்கே பாருங்கள், அந்த 3 ஃப்ளேவர்தும் போபோ டீ அண்ட் மில்க் ஷேக் ரெடி ஆகிடுச்சு. ஓகேங்களா, இப்போ இதை அப்படியே நம்ம ஒரு ஸ்ட்ரா வச்சு குடிக்க வேண்டியது தான். ஆனால் இந்த போபோ வந்து கொஞ்சம் பெரிய சைஸ் நான் வாங்கிட்டேன்றதுனால அந்த பெரிய சைஸ் ஸ்ட்ரா நம்மகிட்ட இல்லை. ஸோ நம்ம இதை மிக்ஸ் பண்ணி இந்த டீயை குடிக்கிறதுக்கு இந்த ஸ்ட்ரா வச்சுப்போம். போபோவை நம்ம ஸ்பூன்லேயே எடுத்து சாப்பிட்டுடலாம். அங்கே பாருங்கள், எனக்கு அப்படியே கடையில் எப்படி இருந்ததோ அதே மாதிரி வந்துடுச்சு. பாருங்கள், அப்படியே டேஸ்ட் பண்ணிடலாம். டீ அல்டிமேட்டாக இருக்குங்க. எனக்கு வந்து ரொம்ப நாள் கழித்து இந்த ஐஸ் டீ சாப்பிட்றேன்னா அதுவே ஒரு மாதிரி நல்லா இருக்குது. ஸ்ட்ரா சின்னதாக இருக்கிறதுனால அது போபோ வந்து மாட்டுது. நம்ம அதை ஸ்பூன் வச்சு சாப்பிட்டுக்கலாம். ஓகே, இந்த ஸ்டாலையும் நான் ட்ரை பண்ணி பார்த்தேன், வரலை. ஆனால் டீ செம்ம டேஸ்ட்டாக இருக்குது. இருங்க, நம்ம அடுத்து வேறு ஏதாவது ஒன்று டேஸ்ட் பண்ணி பார்க்கலாம். ஓகே, இப்போ நம்ம ராஸ்பெரி ட்ரை பண்ணி பார்க்கலாம். இது மிக்ஸ் பண்ணதும் அப்படியே பார்க்குறதுக்கு ரோஸ் மில்க் மாதிரியே இருக்குங்க பார்க்குறதுக்கு. ஸ்ட்ராபெரியில் ட்ரை பண்ணியிருக்கலாமோ பா. ஆனால் இது டேஸ்ட்டு ராஸ்பெரி ஒரு மாதிரி கிறுக்குன்னு இருக்குது. நம்ம அந்த குல்ஃபி எடுத்துடலாம், டிஸ்டர்பாக இருக்குது. எனக்கு தெரிஞ்சு மேங்கோ நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். நான் சொன்னேன் இல்லையா, மேங்கோ நல்லாயிருக்கு. எனக்கு வந்து டீ ரொம்ப ரொம்ப பிடிச்சிருக்கு. எனக்கு ஃபஸ்ட்டு டீ பிடிச்சிருக்கு, 2வது மேங்கோ, 3வது தான் ராஸ்பெரி. ஸோ நம்ம ராஸ்பெரி அதிகமாக சாப்பிட்ருக்க மாட்டோம் இல்லையா, அதனால 3வது.
நீங்களும் இதேமாரி வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்படியே பக்கத்தில் இருக்க அந்த பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணுங்கள். பாய் பாய்.